மூதேவி, உன் தங்கச்சி எங்க? இப்ப என்ன சொன்னீங்க? மூணா தள்ளிக்கோ, தேவினா பொண்ணு, அதான் மூதேவி அப்படின்னு சொன்னேன். இங்கிலீஷையும் தமிழையும் சேர்த்து சொன்னேன். உன் தங்கச்சி எங்க? என் தங்கச்சி அந்த ரூம்ல இருக்கா. அப்புறம் இந்த இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, தமிழ்லயே பேசுங்க. அக்கா, என்னடி ஆச்சு? ஏன் அழுகுற? மாமா நாளை காலை நம்ம 2 பேரும் ஓடி போவோமான்னு கேக்குறாருக்கா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை பார்த்து ஓடி போவோமான்னு கேட்டிருப்பீங்க. ஏய், நீ தானடி சொன்ன உடம்பு வெயிட்டா இருக்குது, டெய்லி காலையில ஜாகிங் போங்கன்னு. அவளும் வெயிட்டா தானே இருக்கா. அப்புறம் நீ தானே சொன்ன தமிழ்லயே பேசுங்கன்னு. அதனால தான் தமிழ்லயே கேட்டேன், ஜாகிங் போலாமான்றத ஓடி போலாமான்னு. இதுல நடி தப்பு இருக்கு. போய்தான் ஆகணுமா? போய்தான் ஆகணும். தோருக்கு வேலூர் போயிட்டு 2 நாள்ல வந்துட போறேன். மல்லிகா, ஐயாக்கு என்ன வேணுமோ சமைச்சு கொடு, சரியா? நான் போயிட்டு வரட்டுமா? மல்லிகா, இப்பதானே அம்மா போனாங்க, அதுக்குள்ளேயே என்ன உனக்கு அவசரம்? மாமா, நம்ம வீட்ல தான் இவ்ளோ சேர் இருக்கே, அப்புறம் எதுக்கு புது சேர் வாங்கிட்டு வந்தீங்க? பாப்பாவோட ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போயிருந்தேன். டேக்கி ஒரு சீட்டுனாங்க, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்பா. என்னப்பா? அப்பா, எனக்கு உச்சம் வந்துப்பா. உச்சம் வந்தா பாத்ரூம்ல போய் உட்காரு. அப்பா, அங்க அக்காட்டப்பா. இந்த இடத்துலயா? அங்கெல்லாம் உட்கார கூடாதுடா, போலீஸ் வந்து புடிச்சுன்னு போயிடுவாங்க. அப்பா, அது வீணதான் பாப்பா, அவங்க பூச்சும் போட்டு விடுப்பா. 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வரும், ஆட்டிக்கு மூஞ்சி எடுக்குது. ஈஸியா இருக்குதுல்ல, நீங்க வச்சிட்டு கஷ்டமா இருக்குது. அம்மா, இங்க பாருமா, இவன் சைக்கிளே தர மாட்டான். அம்மா, இது ஏன் சைக்கிள்மா? ஏய், அவ பொம்பளை பொண்ணு, அவ கையில கொடு. நீ கொடு. அம்மா, இங்க பாருமா, போன் கொடுக்க மாட்டேன்றான். அம்மா, இது ஏன் போனுமா? ஏய், பொம்பளை பொண்ணு கிட்ட என்ன, அவகிட்ட கொடு. அம்மா, இங்க பாருமா, கப்பு கொடுக்க மாட்டேன்றான். அம்மா, இது ஏன் கப்புமா? ஏய், அவ பொம்பளை பொண்ணு, அவகிட்ட கொடு. கடவுளே, நான் பையனா இருக்க விரும்பல, தயவு செஞ்சு என்ன பொண்ணா மாத்திரு. கடலில் வாழும் உயிரினங்கள் ஒரு 5 சொல்லு அப்படின்னு அப்படி பசக்கு முழிச்சிருக்கான். என்னடா இதுக்கு முட்டாள் கூட பதில் சொல்லுவாங்க. அதே சார், நான் சொல்லல. படிக்கும்போது உனக்கு தூக்கம் வந்தா என்ன செய்வ? சரி, படிப்பு தான் வரல, தூக்கமாச்சு வருதுன்னு சொல்லி அசந்து தூங்குவேன் அப்படின்னு இருக்கான். அதே நியாயமான. மச்சான், காந்தி தாத்தாக்கு ஏன்டா தலையில முடியே இல்ல? பொண்ணு பேசுறவங்கலாம் தலையில முடி இருக்காதாண்டா. ஓ, அதான் பொண்ணுங்களுக்கு நிறைய முடி இருக்கா? சரி சார், சம்பளத்தை சொல்லுங்க. தொடக்கத்தில் உனக்கு 6,000 ரூபாய் சம்பளம், 6 மாதம் கழிச்சு 8,000 ரூபாய். அப்ப நான் 6 மாதம் கழிச்சு வந்து சேர்ந்துக்கிறேனே. நீ இன்டர்வியூல பாஸ் பண்ணதாண்ட எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன கேட்டாங்க, என்ன சொன்ன? ஒரே கேள்வி, ஒரே பதில். ஆஹா, பிரமாதமா இருக்கு. என்ன கேட்டாங்க, என்ன சொன்ன? 1 லட்சம் தாரங்களான்னு கேட்டாங்க, 2 லட்சம் தாரம்னே. முடிஞ்சு போச்சியா? எப்பரா பரிச்சை எழுதுன? பேனா அவ்வளவுதான். எவ்வளவு மார்க் வரும்? டீச்சர் போற மார்க் தான் வரும். இல்லை, கொங்கா போயிலே கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? போயிட்டா இருந்துச்சு, இடையில எழுத்தா இருந்துச்சு. வாத்தியார் கேட்கிறார், சயின்ஸ் வாத்தியார், அரிசி எதுல இருந்து வருகிறது? சொல்லு சுரேஷ். மூட்டையிலிருந்து வருகிறது. அப்புறம் கணக்கு வாத்தியார் வந்தார். மாணவர்களே, 6ல் 8 போனால் என்ன வரும்? 6ல் 8 போகாது, 6ல் தண்ணி தான் போகும். உட்காருங்க, அதை படிச்சு அப்புறம் பேச. இதுக்கு முன்னாடி எது நாய் உன்னை கடிச்சிருக்கா? அப்படின்னு. ஆமா டாக்டர். எங்க கடிச்சிருக்கு? ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல. அப்படின்னு. உடம்புல எந்த இடத்துலயா? நீ முதல்ல என்ன செய்யற? நாய் கடிச்ச எடுத்த டெட்டால் போட்டு கழுவு. ரொம்ப செலவாகுமே ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் கழுவணும்னா. 100 ஆள் பையனை கூட்டு இப்ப நண்பர் வீட்டுக்கு போனார். என்ன பையனோட வந்திருக்க? இந்த மனித குரங்க பார்க்கணும், மனுஷ குரங்க பார்க்கணும். சரி, உங்களை பார்த்துட்டு போகணும் வந்தேன். ஏண்டா ஏஞ்சர் போங்க, எண்ணி வெடி பொங்கல் எப்பரா போச்சு அப்படின்னு. வாய் வெளியாத்தியா? அங்கிட்ட கிளம்பிடுறா. அடுத்த கேள்வி பாருங்க, நீச்சல் கத்துக்கிட்டு எங்க? தண்ணியில தான். என்ன படிச்சிருக்க? நான் என்ன படிச்சிருக்கேன்? ஒன்னும் படிக்கலங்க. என்ன வேலை பாக்குற? நான் என்ன வேலை பாக்குறேன்? ஒன்னும் பாக்கலங்க. என்ன சாப்பிட்ட? நான் என்ன சாப்பிட்டேன்?
ஒன்னும் சாப்பிடலங்க. யோ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? ஒன்னும் நினைக்கலங்க. ஏய் இவன் வாத்தியார் சொல்றாரு, டேய் நீ முருகேசன் பையன் தானே? ஆமா சார் ஆமா சார். ஏ உங்க அப்பா என்கிட்ட தான்டா படிச்சாரு. உங்க அப்பா என்கிட்ட தான் படிச்சாரு. அப்பா என்ன செய்றாரு? மாடு மேய்க்கிறாரு. மாடு மேய்ச்சிருக்காரு. அடுத்து நான் மேய்க்க போறேன். உன்கிட்ட படிச்சா அப்ப என்னையா செய்ய முடியும்? இதுல ஒரு பெருமை வேறையா உனக்கு? நர்ஸ் நளினி